அனைவருக்கும் வணக்கம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டே 25 கிளாஸில் இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம டே 24 கிளாஸில் முடித்தோம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் கேப் வந்துச்சு, நம்மளால் வீடியோ போட முடியல. கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஹாலிடேஸ் இருக்கும், கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம கிளாஸில் டே 25 கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டினியூ டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் பார்த்துருக்கோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலத்தில் என்னென்ன நடக்குது அப்படி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, நம்ம இதை தொடர்ந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான பயாலஜி கிளாஸ் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னிலேருந்து. ஸோ அதுக்கான வீடியோவும் நீங்கள் லீவாக இருக்கும்போது நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீடியோ வந்து பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பயாலஜியோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? அதுக்கான வீடியோவும் இதோட கண்டினியூட்டியாக உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மை சேனல். சரிங்களா? தேங்க்யூ. சரி, நம்ம டைம் ஆகிடுச்சு, நம்ம டாபிக் போயிடலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் வீடியோவில். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம். ஸோ ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸாக என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கண்டினியூஸ் டென்சஸ். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஐ வரும்போது ஆம் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்சஸில் நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? கண்டினியூஸாக நடக்குது, ஒரு வேலை நடந்துன்னு இருக்குது, அப்படி போயின்னு இருக்கோம், நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் வரும்போது ஐஎன்ஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷி ஹிட் வரும்போது இஸ் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். வி யூ தே வரும்போது ஆர் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தெரியும் என்னென்னலாம் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்படி எந்த ஃபார்முக்கு என்ன பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் வாட்சிங் டிவி நவ். நான் வந்து டிவி பார்த்துன்னு இருக்கேன். இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கேன் சொல்கிறோம்ல, பார்த்துன்னு இருக்கேன் சொல்கிறதுக்கு ஐ எம் வாட்சிங் ஐஎன்ஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். வாட்சிங் டிவி நவ். மை பிரதர் இஸ் ஸ்டடிங் நவ். என்னோட தம்பி வந்து படிச்சுன்னு இருக்கான், என்ன பண்ணுறான் கேட்கும்போது மை பிரதர் இஸ் ஸ்டடிங் நவ் அப்படின்னு சொல்லுவோம்ல. மை பிரதர் இஸ் ஸ்டடிங் நவ், படிச்சுன்னு இருக்கான் சொல்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் பிளேயிங் அவுட் சைட். அவங்களாம் விளையாடின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் பிளேயிங் அவுட் சைட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி தே யூஸ் பண்ணுவோம். தே ஆர் பிளேயிங். அவங்க வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறது தே ஆர் பிளேயிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா நாட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஐ எம் நாட் வாட்சிங் நவ். நான் வந்து பார்க்கல, டிவி பார்க்கல அப்படி சொல்கிறதுக்கு வந்து ஐ எம் நாட் வாட்சிங் நவ். ஷி இஸ் நாட் குக்கிங் நவ். அவள் சமைக்கலை அப்படி சொல்கிறதுக்கு அவள் சமைச்சாங்களா, அவள் சமைக்கலை அப்படி சொல்லி ஷி இஸ் நாட் குக்கிங் நவ். மை பிரதர் இஸ் நாட் ஸ்டடிங் நவ். என்னோட தம்பி வந்து படிக்கலை, மேலே என்ன பண்ணுறான் அப்படி கேட்கும் போது படிக்கலையா அப்படி கேட்குறது மை பிரதர் இஸ் நாட் ஸ்டடிங் நவ். இப்போ அவன் படிச்சுன்னு இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து இஸ் நாட் ஸ்டடிங் நவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம் நெகட்டிவ் ஃபார்மில். கொஸ்டின் ஃப்ரேமிங் எப்படி பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா, ஆர் யூ வாட்சிங் டிவி நவ். நீங்கள் டிவி பார்த்துன்னு இருக்கீங்களா அப்படி கேட்போம்ல. ஆர் யூ வாட்சிங் டிவி நவ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இஸ் ஷி குக்கிங் நவ். இஸ் ஷி குக்கிங் நவ். அவங்க வந்து சமைச்சுன்னு இருக்காளா அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு இஸ் ஷி குக்கிங் நவ் அப்படி கேட்போம். இஸ் யுவர் பிரதர் ஸ்டடிங் நவ். உங்கள் தம்பி படிச்சுன்னு இருக்கானா அப்படி கேட்போம். அப்படி கேட்கறதுக்கு வந்து இஸ் யுவர் பிரதர் ஸ்டடிங் நவ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணின்னு இருக்கிறேன்னா அப்படி கேட்போம்ல, அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணால் ஆம் இஸ் டிஸ்டர்பிங் யூ. ஆம் ஐ டிஸ்டர்பிங் யூ. நான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கிறேன் கேட்போம்ல, ஆம் ஐ டிஸ்டர்பிங் யூ. அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் வச்சு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்சஸ் வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் ஃப்ரேமிங் வந்து சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட ஃபார்ம்ஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.